ஹலோ காய்ஸ், நான் தான் சுமிஸ் லைஃப் ஸ்டைல்லேருந்து சுமதி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நான் இத்தனை நாள் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப சாரி. நான் ஒரு 10 டேஸாக ஊருக்கு போகலான்ட்டு இருக்கேன். அதனால் உனக்கு வீடியோ கொடுக்க முடியல. இன்னும் நான் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கண்டினியூவாக நான் வெயிட் லாஸ் சேலஞ்ச் வீடியோ கொடுக்குறேன். இன்றைக்கி டே விலாக் என்ன அப்படின்னா, பொங்கல் அன்றைக்கி எங்களுக்கு டே எப்படி போச்சுங்கிறது தான் நான் வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். எல்லோரும் சேஃபாக ஹாப்பி பொங்கல் கொண்டாடினீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் மார்னிங் எந்திரிச்ச உடனே எங்கள் வீட்டுக்காரர் தங்கச்சியெல்லாம் கல் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க, அடுப்பு கல். நான் பொங்கலுக்கு என்ன தேவைங்கிறத ரெடி பண்ணிகிட்ருந்தேன். பொங்கல் 2 வெண்பொங்கல் ஒன்று, சக்கரை பொங்கல் ஒன்று வைக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணோம். ஒரு பொங்கல் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதனால் 2 பொங்கல் வைக்கலான்ட்டு ரெடி பண்ணிட்டோம். அடுப்பு பிடிக்கவே இல்லைங்க. ரொம்ப பனி பெஞ்சனால விறகெல்லாம் ஈரமாக இருந்தனால ரொம்ப நேரம் அடுப்பு எரியவே மாட்டேன்னுச்சு. நானும் என் தங்கச்சியும் ஊதி 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 பக்கத்துலேயே உட்காந்து ரொம்ப நேரமாக அடுப்பு ஊதிக்கிட்டு இருந்தோம். நல்லா வெயிலே வந்துருச்சு. அது வரைக்கும் நாங்கள் அடுப்பு ஊதினோன்னா பாருங்களேன். எனக்கு ரொம்ப புகை சேராமல் நான் போய் பேசாமல் சிலிண்டர்லேயே வச்சுட்டேங்கிற அளவுக்கு எனக்கு அவ்வளோ வெறுத்து போயிடுச்சு. இருந்தாலும் எங்கள் வீட்டுக்காரும் பக்கத்து வீட்டு ஆயாவும் சொன்னாங்க, இல்லைம்மா வெளியவே வெய், எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல, இன்றைக்கி நல்ல நேரம் 10 to 11 வரைக்கும் இருக்குது, நீ அது வரைக்கும் வைக்கலாம், இன்னும் தாராளமாக வெய் அப்படின்னு சொன்னனால சரின்ட்டு நானும் என் தங்கச்சியும் ஊதி பொங்கலை ரெடி பண்ணோம். பொங்கல் பொங்குது பொங்குது பொங்குதுன்ட்டு என் பொண்ணும் என் தங்கச்சியும் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் உள்ளே போயிட்டு பொங்கல் வச்சதுக்கப்புறம் வெண்பொங்கலோட சாப்பாடை சாம்பார் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். தங்கச்சி தான் பொங்கல் பார்த்துக்கிட்டாங்க. பொங்கலுக்காக தேவையான பொருளெல்லாம் உள்ளேயே இடித்து எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு வெல்லம், அப்புறம் முந்திரி, திராட்சை, ஏலக்காய், இதெல்லாம் தேங்காய், இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கலான்ட்டு உள்ளேயே உட்காந்து எல்லாத்தையுமே கட் பண்ணி வெல்லம்லாம் இடித்து கொஞ்சம் பாகு மாதிரி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு போனேன். அப்புறம் நெய்யில் முந்திரி, திராட்சைலாம் இது பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதையும் உள்ளேயே முடிச்சுட்டு நல்லா பொங்குற டைமுக்கு வெளியே வந்துடலான்ட்டு வெளியே வந்துட்டேன். பாருங்கள், பொங்கல் கிழக்கு பார்த்து நல்லா பொங்கிருச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லாருமே குலவ போடுவாங்களே, பொங்கல் குலவ போட்டுட்டு அப்புறம் அரிசி போட ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு வெண்பொங்கல் வச்சிடலான்ட்டு வெண்பொங்கல் தான் ரெடி பண்ணோம். ஃபஸ்ட்டு அதுதான் பொங்குச்சு. சின்னதில் வெண்பொங்கலும் பெருசில் சக்கரை பொங்கலும் வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணோம். பொங்கல் பொங்குறப்பயே சரி போயிட்டு கோலம்லாம் போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் நான் 2 கோலம் போட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்லேயே பார்த்துருப்பீங்க. 2 கோலமும் நான் தாங்க போட்டேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பொங்கல் பொங்கினோடனே 3 தசைக்கும் ஊற்றிட்டு, கிழக்கு பார்த்து தான் பொங்கினால 3 தசைக்கு ஊற்றிட்டு அரிசி போட்டோம். நல்லா எனக்கு சந்தோஷமாக பொங்கிருச்சுன்ட்டு ரொம்ப ஹாப்பியோட நானும் எல்லாருமே பொங்கலுக்கு ரெடி பண்ணிகிட்ருந்தோம். அப்புறம் என்னுடைய வீட்டுக்காருக்கு பொங்கல் அன்னைக்கு பர்த்டே. எல்லாம் வீடியோ லேட்டாக வரனால நீங்கள் விஷ் பண்ணிடுங்க. பொங்கல் வச்சதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் தேங்காய் பழம்லாம் உடச்சி சாமி கும்பிட்டாரு. அவர் தான் போயிட்டு நாங்கள் பொங்கல் வைக்கிற டைம்லேயே போயிட்டு சாமிக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு. கரும்பெல்லாம் போன டைம் பொங்கலுக்கு நாங்கள் வீட்லேயே நட்டு வச்சனால 1, 2 வச்சதே ஒரு 30, 40 கரும்பு நல்லா சின்ன சின்னதாக பெருசு பெருசாக நல்லா வந்துருச்சு. நாங்கள் இந்த டைம் கரும்பே வாங்கலை, எங்கள் வீட்டு கரும்பையே வச்சு பொங்கலை ஓட்டிட்டோம். எங்கள் வீட்டுக்கார் சாமி கும்பிட்டாரு. எல்லோரும் மறக்காமல் எங்கள் வீட்டுக்காருக்கு பர்த்டே விஷ் பண்ணிடுங்க. அப்புறம் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் இன்றைக்கி போட்டி வைக்கலான்னு சொல்லிட்டு பசங்களாம் கேட்டுட்டு இருந்தாங்களா, சரி அதையும் இன்றைக்கி என்ன பார்க்கலான்ட்டு சாமி கும்பிட்டுட்டே போய் யோசித்தோம். என்னால் வீடியோ இதில் ஆட் பண்ண முடியல, ஏன்னா அது லென்த் வீடியோவாக இருக்கனால எனக்கு அது சப்போர்ட் பண்ணல. நாங்கள் இந்த இது முடித்ததுக்கப்புறம் குழந்தைங்கள்லாம் தட்டெல்லாம் வச்சுட்டு பொங்கல் சொல்லிக்கிட்டு அந்த வாசப்பொங்கல் வைக்கிறதுக்கு வீட்டுக்குள்ளே அழைப்பாங்கள்ல, அந்த கடவுளை அழைக்கிறது, சூரிய பகவானை அழைக்கிறதுன்னு சொல்லிட்டு தட்டெல்லாம் தட்டிட்டு அந்த ரவுண்டாக சுற்றுவாங்க. அதை என்னால் கொடுக்க முடியல, ஆனால் அது ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்சால் அடுத்த டைம் என்னால் கண்டிப்பாக தனியாக ஷேர் பண்ண முடிஞ்சால் நான் உங்களுக்கு பண்ணுறேன். சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் எல்லாருமே நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். ஏன்னா பொங்கல் அன்னைக்கு சா மாட்டு பொங்கல்லாம் நிறைய பேர் வைப்பாங்க. இதுக்கப்புறம் ஒரு
அமாவாசை முடிஞ்சு அடுத்த இது வரப்போ வந்து சூரிய பொங்கல் வைப்பாங்க. நாங்கள் வந்து வாசப்பொங்கல் மட்டும் தான் வச்சோம். எல்லோரும் பாருங்கள் சாம்பார் வெண்பொங்கல் இது சிம்பிளாக வந்து மார்னிங்கை வந்து நாங்கள் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் விளையாட்டு போட்டி ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைங்கள்லாம் விளையாடணுன்னு சொல்லிட்டு நாங்கள் தான் எங்கள் வீட்டில் இருந்த ரேடியோ செட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு எல்லாத்துக்கும் வந்து விளையாட்டு வச்சுட்ருந்தாங்க. நானும் அப்படியே கலந்துக்கிட்டேன். கொஞ்சம் நல்லா ஜாலியாக தான் இருந்தது. பானை உடைக்கிற போட்டியில் நான் கலந்துக்கிட்டேங்க. பானைக்கு தாண்டி போய் உடைக்கலான்ட்டு நான் போயிட்டேன். நல்லா காமெடியாகவே இருந்துச்சு. அப்புறம் என்னுடைய பொண்ணு வந்து திருக்குறள் போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. திருக்குறள் போட்டியில் எங்கள் பாப்பாவோட 2, 3 இது சேர்த்து சொல்லி ஒரு பாப்பா ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டாங்க. பாப்பா வந்து செகண்ட் ப்ரைஸ் தான். இருந்தாலும் என் பொண்ணு வந்து சொல்லவே பயப்படுவாள். மற்றவங்கள்ட்ட பேசவே பயப்படுவாள். ஆனாலும் மைக் பிடிச்சி சொல்கிறாங்கிறது எனக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருந்தது. அமையாத உலகில் யார் யாருக்கும் வானிலை செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் மாமா கூப்பிடுற. அப்புறம் மதியமாக வந்து சாப்பாடு காலையில் தான் பொங்கல் முடிஞ்சு மதியம் வந்து சோயாபீன் கிரேவி அப்புறம் சாம்பார் அப்புறம் வந்து பாப்பாங்களுக்கு வந்து குடல் பொரித்து கொடுத்தேன். நான் பாருங்க கொஞ்சமாக வச்சு இதோடையே சாப்பிட்டேன். இதில் வந்து ரைஸை கம்மி பண்ணிவிட்டு சோயாபீன் கூட நிறைய வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள் நான் வந்து பானை உடைக்கலான்ட்டு போனேன். பானையை தாண்டி போய் உடைக்க போயிட்டேன். எல்லோரும் சிரிப்பு எனக்கே சிரிப்பு. ரொம்ப டைட்டாக கட்டிட்டாங்க. லைட்டாக எனக்கு சுத்தமாக கண்ணே தெரில. கண்ணெல்லாம் கட்டின மாதிரி ஆயிடுச்சு. பானைக்கு தாண்டி போயிட்டு எல்லாம் தள்ளினாங்க. இருந்தாலும் என்னை தள்ளாதீங்கன்னு தள்ளி போயிட்டேன். அப்புறம் கயிறு தாண்டுதலில் பசங்க தாண்டிகிட்டு இருந்தாங்க. கயிறு ஒரு பக்கம் இருந்தது, பசங்க ஒரு பக்கம் பாருங்கள். கயிறை தாண்டணும். நாங்கள் வந்து கயிறை எடுத்துட்டோம். குழந்தைங்கள்லாம் வந்து தாண்டுன்னு தாண்டிகிட்டு இருந்தாங்க. இவனும் கோழி பிடிக்கிற மாதிரி போகிறான். ஒருத்தன் தாவுறான். ஒருத்தன் வந்து தாவலான்ட்டு அவன் தாவிட்டு அவனுக்கு சிரிப்பு வந்துருச்சு. அப்புறம் பாட்டெல்லாம் போட்டிருந்தோமா, அந்த பாட்டையும் போட்டுக்கிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு நல்லா என்ஜாயாக இருந்துச்சு டே வந்து. எல்லோரும் வைக்க மாட்டேன்ட்டாங்க. அதனால் எங்கள் லைனில் இருக்கவங்க மட்டுமே இவ்வளோ பேர். எங்கள் ஊரில் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த டைம் யாரும் வந்து அதுக்கு ஸ்டெப் எடுக்கல. அதனால் நாங்கள் பக்கத்தில் இருந்தவங்களே வந்து குழந்தைங்களுக்கு சரி வச்சு இது பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்களே ஏற்பாடு பண்ணோம் தான். எங்களால் முடிஞ்சது வந்து சரி ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கும் ரெடி பண்ணிவிட்டு நாங்களே வச்சோம். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பாருங்கள் டான்ஸு அவங்களுக்கு செம ஜாலியாக இருந்துச்சு, என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு வந்து ஹாப்பி கொடுக்குறதே விளையாட்டு தான். அதை வந்து நாங்கள் சிறப்பாக கொடுத்துட்டோங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது. அவ்வளோதாங்க. இன்றைக்கி டே விலாக் இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல்.